ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல் இளவேனில் காலம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ட்ராகன் சிக்கன். இந்த ட்ராகன் சிக்கன் செய்கிறது ரொம்ப சிம்பிள். வீட்டில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஒரு 30 to 35 மினிட்ஸ் தான் ஆகும். ரொம்ப சிம்பிள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சிக்கனோட பிரெஸ்ட் பார்ட் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 kg 400 to 500 grams நீல வாக்கில் தின் ஸ்லைசஸாக கட் பண்ணிவிடுங்க. மேரினேஷனுக்கு 1/2 teaspoon சால்ட், ஒரு 1/4 teaspoon பெப்பர், இது ரெண்டத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஈவனாக மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருங்க. அடுத்து இந்த சிக்கனை பொரிக்கிறதுக்கு ஒரு பேட்டர் ரெடி பண்ணலாம். அந்த பேட்டரில் 4 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 4 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, இந்த இடத்துல நான் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான். ஒரு முட்டை, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது ஒரு நல்ல திக்கான பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் வரணும். அதுக்காக நான் சில்டு வாட்டர் ஒரு 4 to 5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு திக்கான பேஸ்ட் மாதிரி இருக்கு. இதில் நம்ம ஆல்ரெடி பெப்பர் அண்ட் சால்ட் போட்டு அந்த சிக்கனை ஆட் பண்ணலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. சிக்கனும் அந்த பேட்டரும் ஈவனாக கோட் ஆகணும். மேரினேஷன் ஒரு 15 மினிட்ஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ண வேணாம், வெளியில் வச்சா போதும். ஒரு கடாயில் சிக்கன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு ஹை ஃப்ளேமில் நம்ம ஒரு சிக்கன் ஸ்ட்ரிப்ஸாக எடுத்து பொரிச்சிடலாம். இந்த சிக்கன் ஒரு 4 to 5 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். நல்ல ஒரு கோல்டன் கலரில் கிடைக்கும். அப்போது நீங்கள் எடுத்துடலாம். நான் சிக்கனை பேட்சாக பிரித்து பொரித்து எடுத்துட்டேன். ஈவனாக ஃப்ரை பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நல்ல ஒரு கோல்டன் கலர் கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம வெளியில் எடுத்துடலாம். அடுத்து நம்ம சாஸ் ரெடி பண்ணலாம். சாஸ் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு நான்ஸ்டிக் தவாவில் 2 டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயில், 8 to 10 பல் பூண்டு பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துடுங்க. காஞ்ச மிளகாய் 5 to 6 நம்பர் விதை இல்லாமல் சேர்த்துடுங்க. நீல வாக்கில் கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், அதையும் சேர்த்துடுங்க. ஒரு 1 மினிட்க்கு நல்லா டாஸ் பண்ணுங்க. டார்க் சோயா சாஸ் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணுங்க. இங்கே நான் 2 சாஸ் ஆட் பண்ணுறேன். 4 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 4 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க.
1/2 டீஸ்பூன் சுகர் ஆட் பண்ணணும். அடுத்து உடைச்ச முந்திரி பருப்பு ஒரு 20லிருந்து 15 நம்பர் ஆட் பண்ணுங்க. இந்த இடத்துல நான் உப்பு சேர்க்குறேன். ஆல்ரெடி சாஸில் கொஞ்சம் உப்பு இருக்கும் அண்ட் சிக்கன் மேரினேஷன்லேயும் நம்ம உப்பு போட்டிருக்கோம். ஸோ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஈவனாக கோட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். க்ரீன் கலர் கேப்சிகம் நான் எடுத்திருக்கேன். yellow கலர் அண்ட் ரெட் கலர் எனக்கு கிடைக்கல, ஆனால் அதையும் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதையும் ஆனியன் மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல நான் ஷெஸ்வான் சாஸ் ஆட் பண்ணுவேன் ஒரு ஃப்ளேவருக்காக. பட் இது ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஆப்ஷனல் தான். இப்போ இந்த சாஸ் ரெடி. இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு 1 to 2 minutes குக் பண்ணுங்கள். இப்போ நம்ம பொரிச்சு வச்ச சிக்கனை இதோட சேர்த்துடலாம். இந்த சாஸில் இந்த சிக்கன் ஃபுல்லாக ஈவனாக கோட் ஆகணும். ஆல்மோஸ்ட் நம்ம ரெசிபி ரெடி. இந்த இடத்துல நீங்கள் இன்னும் கிரேவியாக வேணும்னா எல்லா சாஸுமே ஒரு 1 tablespoon ஆட் பண்ணிக்கோங்க எக்ஸ்ட்ராவாக. ஆனால் நான் கொஞ்சம் ட்ரையாக செஞ்சுருக்கேன். இப்போ இந்த சிக்கனோட இந்த சாஸ் எல்லாமே ஈவனாக கோட் ஆகிடுச்சு. ஒரு 1 minute நீங்கள் குக் பண்ணால் போதும். கார்னிஷிங்க்கு நான் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோட க்ரீன்ஸ் மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த டிஷ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு ரெட்டிஷான டேஸ்டான ட்ராகன் சிக்கன் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் வீட்டில் ரொம்ப சிம்பிளாக செஞ்சிட்டோம். ஃபைனல் டச்சாக கார்னிஷிங்க்கு நீங்கள் ஒயிட் செசமி சீட்ஸ் வெள்ளை எள்ளு சேர்த்துருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இளவேனில் காலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye bye.